தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்புடைய இருந்தார், அவன் காரியசித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானிய வீட்டிலே இருந்தான் என்று சொல்லி ஆதியாகமம் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியாக கூடவே இருப்பவர். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம்! ஆண்டவர் நமக்கென்று ஒரு தூதனை வைத்துள்ளார். ஆண்டவர் நம்முடைய பிரயாணத்தை மத்தியிலும் நாம் கடந்து போகவும் நம் கூடவே இருந்து நம்மை பார்க்கிறார். ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை மத்தியிலே ஒரு நிம்மதியான அங்கே ஒரு வாழ்க்கை, ஒருவேளை கஷ்டங்கள் இருக்கலாம், ஒருவேளை கவலையின்றி கடந்து போகும் நாட்கள், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் பாதையிலே ஆண்டவர் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்வது, அல்லது ஒரு நிம்மதியான ஒரு குழப்பமான சூழ்நிலை மத்தியிலே எதிராளியே போராட்டம் இருக்கலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே என் கூடவே இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பாடலை நாம் பார்க்கிறோம். என் கூடவே இரும் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு பாடல். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு கிறிஸ்துடைய வெற்றி என்று பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கை தான் ஒரு சாட்சி. ஆண்டவர் எப்படி அவன் கூட இருந்து அவனை பாதுகாக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். இவன் குடும்பத்திலே சகோதரன் மத்தியிலே எதிர்ப்புகள் உண்டு. ஆனால் அந்நியனுக்கு அங்கே விற்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அடிமையாய் என்கிற ஒரு சூழ்நிலையாக இருந்தது. அடிமையாய் இருந்த வீட்டிலே அவன் உண்மையோடும் அங்கே ஒத்துமத்தோடும் தன் கடமையை அங்கே நிறைவேற்றி வந்தான். எஜமானால் அவன் உயர்த்தப்பட்டான். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அது உயர்விலும் மத்தியிலும் அந்த சோதனையிலும் அவனை பின்தொடர்ந்து எஜமானின் மகனே நீ அவனை பாவ வழிக்கு அழைத்த போது கூட, அவன் இழுத்து முயன்ற போது கூட அவன் உதறி தள்ளிவிட்டு ஓடினான். அதனால் அவனுடைய சிறைவாசம் செல்லப்பட்டான். எனவே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு நீங்கள் நாளும் சந்திக்கக்கூடிய அநேக கஷ்டங்கள், ஒருவேளை தப்பு செய்யாமலே அநேக காரியங்களை நீங்கள் நாளும் சந்தித்து கொண்டிருக்கலாம். எனவே அப்படியேப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார் என்பதை நீங்கள் நாளும் மறந்து போகக்கூடாது. இயேசுவுடைய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதமான ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும். எனவே உன்னை உன் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவராகிய அந்த ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகத்திலே பிறந்த முதல் இன்று மற்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் மறந்து போகக்கூடாது. நம்மளை பாதுகாத்த ஒரு தேவனாக இருக்கிறார். வாக்கு மாறாத அந்த வல்ல மீட்பர் உன் வாழ்க்கையில் ஏற்படைய எல்லா வேதனையான துன்பமான ஒரு காரியங்களையும் எல்லாவற்றையும் உன்னோடு கூட இருந்து வருவதால் தேவன் அங்கு சொல்கிறார், உன் வேதனை நீங்கி உன்னை தாங்கும்படியாக தேவன் அனுப்புகிறார். எனவே உறுதியோடும் விசுவாசோடும் முன்னோக்கி செல்ல வேண்டும். அவரோடு கூட நீங்களாலும் பிரயாணம் செய்ய வேண்டும். அவரை உருக பற்றி கொள்ள வேண்டும். அவருடைய அன்பை மறவாதபடி அவரோட நம்மளோடு கூட இருந்து ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க சித்தமாக இருக்கிறார். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.